friends, Assalamu alaikum. Welcome to Bismillah Samayals. இன்னைக்கு நம்ம Bismillah Samayalsல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ரெசிபி தாங்க புதினா ரைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புதினா பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு கட்டு புதினா எடுத்துர்க்கேன். 2 பச்சை மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சி ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். புதினா பாத்தீங்க அப்படினா தேங்காய் சேர்த்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட்டு நம்ம சட்னி அரைக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன சைஸ் அளவுக்கு கொஞ்சமா புளி சேர்த்துக்குங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். ரொம்பவும் புளி சேர்த்துக்காதீங்க. சட்னிக்குன்றபோது கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்துக்கலாம். புளிப்பு காரம் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா சட்னி சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்காக நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாதம் பார்த்தீங்க அப்படின்னா வடிச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுருக்கேன். நம்ம இந்தமாரி ரைஸ் செய்யும் போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தை எப்பவுமே ஆற விட்டணும். இந்த ரைஸாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சேர்க்கல, கடைசியாக நம்ம கீழே வறுத்துட்டு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்தமாரி சேர்க்கும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் பாதி அளவு தான் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு கொஞ்சம் சாதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கலந்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். இந்த எண்ணெயிலையும் நல்லா அது சுண்டி வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகி ரொம்பவும் சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சேர்த்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இந்தமாரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நீங்கள் சாதம் சேர்க்கணும். அப்போ தான் அந்த புதினாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ இந்தமாரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா சட்னி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இது கூடவே சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவலும் அப்பளம் பொரிச்சிருக்கேன் நான். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ் இதுக்கு. இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருக்குங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்குங்க. நம்ம சட்னிலையும் சேர்த்துருக்கோம், நான் சாதம் வடித்தேன் இல்லையா, அதுலேயும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்தமாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நான் கீ சொன்னேன் இல்லையா, கீயில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அதை நான் வறுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம சட்னி அரைச்சி ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஜீரண சக்தியும் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் உடம்புக்கு நல்லது புதினா. இப்போது இது நல்லா ரெடியாகி வந்திருக்கு. நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவும் சூடாகவும் ரொம்பவும் கலராகவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் புதினா ரைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.